இன்னைக்கு நம்ம 2023ல வெளிவந்த ஸ்டேஷன் ஏஜென்ட்னு ஒரு அருமையான ஃபீல் குட் படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடித்த படங்கள்ல, அதாவது டாப் 5 படங்கள்ல இந்த படமும் ஒன்று தாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் இவரை காட்டுறாங்க. இவர் பேர் ஃபின்னு. இதோ இவர் கடையில் தாங்க வேலை பார்க்குறாப்புல. என்ன வியாபாரம் பண்ணுறாங்கன்னா, இதோ இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெயின் எல்லாம் அழகாக ஒரு மவுண்டெயின் மாதிரி செட்டப்பில் அப்படியே சுற்றி வர மாதிரி செட்டோட விற்பாங்கல்ல, அந்த கடை தாங்க இது. ஸ்பேர்ஸ் மட்டும் அப்படியே வாங்கிக்கிட்டு இங்கே வந்து இந்த கடையில் அந்த ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபின்னு தான் ஃபிட் பண்ணி பேக் பண்ணி வைக்கணும். அதான் நம்ம ஆளோட வேலைங்க. ஊருக்குள்ளே இருக்கவங்கெல்லாம் ஆளை இப்படி ஊனமுற்றவர்ன்றதால ஆளை அப்படியே பார்க்குறவன்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. டேய் அங்கே பாடுற சித்திரக்குள்ளம் வர்றான் அது இதுன்ற மாதிரியே. அவருக்கு அதெல்லாம் சட்டை கூட பண்ணுறது இல்லைங்க. அவர் இதெல்லாம் ரொம்பவே பழகி போச்சு. இது ஒரு மாதிரி டைப்பு இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறவங்கலாம். இன்னொரு மனிதர்கள் அவங்க எப்படின்னு பார்த்தோன்னா, பாவம் ஐயோ பாவம்டா அப்படின்ற மாதிரியே பிட்டியில் பார்ப்பாங்கல்ல. இவரை இந்த 2 விதமான கேட்டகரி மனிதர்களையுமே இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க மேலே இவருக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோபமும் மனிதர்கள் மீது வெறுப்பும் இருக்குது. அதனாலேயே ஆள் ஒரு மாதிரி ஆன்டி சோஷியல் மாதிரி இருக்காப்லங்க. ஆனால் முதலாளியும் ஃபின்னும் நல்ல க்ளோஸாக எப்படின்னா, ஃபின்னு இவர்கிட்டயே ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துருக்காப்புல. அதனால் முதலாளிக்கு ஃபின்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபின்னுக்கு ட்ரெயினுன்னா பிடிக்குங்க. அதுக்குன்னு அவர் முதலாளி இதோ இந்த இடத்துக்கு அடிக்கடி கூப்பிட்டு போவாப்புல. என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளப்பு மாதிரி. அதாவது ஊருக்குள்ளே நிறையா பேர் ட்ரெயினை அப்படியே சேஸ் பண்ணிக்கிட்டு போய் அதை படமாக பிடிப்பாங்க இல்லையா, அது அப்படியே வீடியோலாம் எடுப்பாங்கல்ல, அந்த ட்ரெயின் அதை அந்த வீடியோவை இங்கே போட்டு காட்டி, பார்த்தீங்களா அந்த ட்ரெயின் அது இதுன்னு அந்த பேசி இது பில்டப்பு காட்டுறாங்க. இதோ இங்கே எல்லாருக்கு முன்னாலேயும் போட்டு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க போல் இருக்குது. ஒரு மினி தேட்டர் மாதிரிங்க. அங்கே இவன் பேசுகிறத முதலாளி கிண்டல் பண்ணுறாரு. எப்பாடே லபலபான்னு பேசிக்கிட்டே கிடக்காண்டா அப்படின்ற மாதிரி. ஃபின்னும் அதுக்கு சிரிப்பு தட்டுது. அப்புறம் இவங்க கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப முதலாளி வந்து, ஏய் வாடா சாப்பிட போகிறதுன்னா வாடா அப்படின்ட்டு வேலை கூப்பிட, இவன் அப்புறம் அப்படியே டப்புன்னு வேற ஒரு சத்தம் கேட்குது. வெளில வந்து பார்த்தா அங்கே முதலாளிங்க விழுந்து கிடக்காப்புல. என்னன்னு பார்த்தா முதலாளி தாங்க ஆள் செத்தே போயிட்டாரு. லாயரு இப்போ ஃபின்னுட்ட அவர் சொத்து பத்து அதுக்கப்புறம் அந்த குடும்பம் குட்டின்னு யாருமே இல்லையாமா. அதுக்குன்னு அவர் சொத்துக்களை அந்த கடையை கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சாமா. ஊருக்குள்ளே அவருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது, அதை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த இடம் ஒரு மாதிரி வேஸ்ட்டு சார், அங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது, பொட்டை காடாக இருக்கும். ஃபின்னு சரின்னு ஊருக்குள்ளே அவர் முதலாளியை தவிர அவனுக்கும் வேறு யாரையும் தெரியாது இல்லையா, இவங்கிட்டையும் பழக்கம் இல்லை. அதுக்குன்னு இங்கே இருந்து என்ன பண்ணுறதுன்னு இவனும் அந்த மாதிரியான இடத்துக்கு, அதாவது இந்த ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் வாழணும்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. சரின்னு ஃபின்னு தான் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே இடத்துக்கு புறப்பட்டுட்டாப்லங்க. ஆளுக்கு ட்ரெயின் தண்டவாளம் பிடிக்குன்றதால அந்த இடத்துக்கு அப்படியே நடந்த மேனிக்கே அப்படியே ட்ரெயின் தண்டவாளத்திலேயே அப்படியே புறப்பட்டு போக ஆள் அங்கே வந்துட்டார். கொட்டுற மலையில் கோட்டு சூட்டெல்லாம் நினைஞ்சு போய் தாங்க வந்திருக்காரு. இதான் இவரோட முதலாளிக்கு சொந்தமான வீடுங்க. வீட்டில் கரண்ட் கனெக்ஷன்னு அப்புறம் அந்த கார்பரேஷன் தண்ணி சப்ளைன்னு எதுவுமே இல்லை, எந்த வசதியுமே இல்லை. சும்மா வெறுமனே வீடு மட்டும் கிடக்குது. வீட்டுக்குள்ளே முதலாளியோட ஜாமான் ஜட்டெல்லாம் கிடக்க, ஃபின்னு வந்ததும் அப்படியே அசதியில் சோஃபாலேயே படுக்க போட்டுவிட்டாரு. இப்போ தூங்கி கிங்கி எழுந்து வீட்டை விட்டு வெளில வராரு. பார்த்தீங்களா வீட்டை, நல்லா அட்டாச் வீடு மாதிரி 2 வீடை சேர்ந்தாப்புல தாங்க இருக்குது. சின்னதாக காம்பேக்டாக அழகாக இருக்குதுங்க. வீட்டை சுற்றி நிறையா வீடுகள்லாம் இல்லை. அது எப்படின்னா ஃபுல்லாக பொட்டக்காடாக இருக்குது. அங்கங்கே ஒன்று சில வீடு மட்டும் அங்கங்கே இருக்குது, அவ்வளோதாங்க. இவர் வீடு எய்த்தாப்லேயே ஏதோ டெம்போ இருக்குது. ஃபின் போய் என்ன ஏதுன்னு பார்த்து பேச, குடிக்க காஃபி கீப்பின்னு இருக்காயா அப்படின்னு அவன் நம்ம ஆள் ஃபின்ட்ட காப்பி கொடுத்துட்டு பேச்ச போடுறான். இங்கே தான் வாழ்கிறீங்களா அது இதுன்னு நோண்டி துருவ, எப்பா காவியை மட்டும் கூறான்றாரு. இது அவன் அப்பனோட கடையாங்க. அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் சாக கிடக்காரான். அதுக்குன்னு இவன் தான் கிட்டத்தட்ட ஒரு 6 வியாபாரமாக இந்த ஊருக்குள்ளே வியாபாரம் பண்ணுறான். நம்மங்க எப்பாடே இந்த ஊருக்குள்ளே எப்படி தான் எங்கள் அப்பா வியாபாரம் பண்ணானே தெரிலடா, ஒன்றுமே ஊருக்குள்ளே எவனுமே வரமாட்றாங்க, இங்கே போய் எப்படி வியாபாரம் பண்ணான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அப்புறம் கடைசியாக பேரெல்லாம் சொல்லி, அவன் பேர் வந்து ஜோவாங்க. ஜோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிமுகமாகிட்டு, ஆனால் ஃபின்னு அவன்கிட்ட பேச விருப்பமே இல்லாமல் எப்படின்னா நாட்டமே இல்லாமல் பேசிட்டு போக அங்கே கட் பண்ணா. அடுத்ததாக ஃபின்னு ஜோன்றவன்ட்ட கேட்டிருப்பாப்புல, அங்கே என்னென்னா க்ரோசரி ஸ்டோர் இங்கே பக்கத்தில் இறங்கி இருக்காயான்னு. இப்போ அங்கே தாங்க ஊருக்குள்ளே சும்மா அப்படியே ரோட்லேயே நடந்த மேனிக்கே போய்கிட்டு இருக்காரு. அங்கே எய்த்தாப்பில் ஒரு காருங்க நல்லா அப்படியே வளைச்சி ஓட்டிக்கிட்டு வருது. காருக்குள்ளே ஒரு பொம்பளை ஃபோன் நோண்டிக்கிட்டே காரை ஆட்டி ஓட்டி வர ஃபின்னு இடிக்கிற மாதிரி வந்துவிட்டா. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஆள் ஃபின் அப்படியே பதறி போய்
ஆளை விடுறி அம்மான்ட்டு அப்படியே சைடில் காட்டுக்குள்ளே குதிச்சுட்டு இப்போ காரை நிறுத்திவிட்டு ஐயோ ஐயோ சாரிங்க சாரி நீங்கள் ஓகேயா நல்லா இருக்கீங்களா சாரிங்கன்னு அதுன்னு என்னென்னமோ பேசுகிறா அவர் அதெல்லாம் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு. க்ரோசரி ஸ்டோரில் அங்கங்க கடைக்கார அம்மாவை பார்த்தீங்களா, இவர் அப்படியே மேலேயும் கீழேயுமா பார்த்துட்டு இப்போ ஃபின் அப்படியே ஜாமான் சட்டு எடுத்துக்கிட்டு இருக்க இவரை கூப்பிடுது. ஏய் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்குதுங்க அவனை பிடிச்சி. சை கிழட்டு முண்டம். அவர் பல்ல கடிச்சிக்கிட்டு போக அங்கிட்டுங்க ஜோவை காட்டுறாங்க. அங்கே கடையில் இந்த அம்மா அவர் பேர் ஒலிவியாமா அந்த அம்மா பேர். அந்த ஒலிவியாவுக்கும் இந்த ஜோவுக்கும் நல்ல பழக்கம் போல் இருக்குதுங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அங்கே இப்போ சொல்கிறான் ஜோ, ஹே உனக்கு தெரியுமா நம்ம ஊருக்குள்ளே புதுசாக வந்திருக்கான் அந்த வீட்டுக்கு, ஆள் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்காப்லன்னு சொல்ல இவ உள்ளுக்குள்ளேயே ஐயோ அவர் தான் சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்கிறா. இங்கிட்டு கடையில் ஃபின்னு எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டு கடைசியாக பில்லு போட போனால் அந்த கிழட்டு முண்டம் இப்போயும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தாங்க பார்த்துக்கிட்டு அப்புறம் பில்லை போட்டு அனுப்புது. இப்போ ஃபின்னு மறுபடியும் ரிட்டர்னு மளிகை சாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வர அதே வந்த வழியிலே வர்றாரு. அங்கங்க அந்த மறுபடியும் அவள் எய்த்தாப்பில் அப்படியே காரில் வர்றா. அப்போது அவள் உள்ளுக்குள்ளே குடிச்சிக்கிட்டு இருந்த காஃபிங்க தவறுதெல்லாம் மேலே ஊற்றிக்கிட்டா. ஐயோ எம்மா எரியுதேன்னு ஆள் காரில் அப்படியே மறுபடியும் ஆட்டி ஓட்டிக்கிட்டு ஃபின்னை இடிக்கிற மாதிரி வர்ற ஆள் பயந்து போய் காட்டுக்குள்ளே குதிச்சு விட்டாரு. இப்போவும் சாரிங்க காப்பியை மேலே ஊற்றிக்கிட்டேன், சாரி சூத்துக்கத்தெல்லாம் வெந்து போச்சு அதான் அப்படி வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சாரின்றா. உங்களுக்கு வீடு இங்கே தான் எங்களுக்கு தெரியும், அந்த ஜோன்றவன்று சொன்னாப்புல அங்கே தான் இருக்குதுன்னு நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் வரீங்களா அப்படின்னு கேட்குறா. அவர் அதெல்லாம் வேணாம்மா நானே பார்த்துக்கிறேன்னுட்டு ஆள் அங்கேருந்து கிளம்பி இவர் வீட்டுக்கு வராரு. அங்கங்க ஜோ இவரை பார்த்துட்டு, ஹே மேன் ஊருக்குள்ளே ஒயின் ஷாப் இருக்குது போகலாமா வாயேன் அது இதுன்னு வேணுமா நான் வேணா சொல்லு நானே வாங்கிட்டு வரேன் இங்கே வீட்டில் வந்து குடிக்கலாம் அப்படி இப்படின்னு அது இதுன்னு பேசுகிறான். அவர் இல்லை ஒன்றும் வேணாம் நான் இப்போ வாக்கிங் போகிற டைம் ஆயிடுச்சு அப்படின்றாரு. சரியா துணைக்கு நானும் வரட்டா வாக்கிங்கு அப்படின்னு கேட்குறான். இல்லை வாக்கிங் நான்லாம் தனியாக தான் போகணும் பிடிக்கும். சரி அடுத்த தடவை கூப்பிடுங்க நான் எங்கே இருப்பேன்னு தெரியும் இல்லையா அங்கே வந்து பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இங்கிட்டு ஃபின்னுங்க வாக்கிங் ட்ரெயின் ட்ராக்லேயே அழகாக நடந்தபடியே மண்டைக்குள்ளே எதையோ யோசிச்சுக்கிட்டு வாக்கிங் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்ற வழியிலேயேங்க அங்கே ஒரு குட்டி பொண்ணு ஃபின்னை பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான்றதை பார்த்துட்டு இவர் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடியே வந்துட்டு அவர் அப்படி இப்போ டக்குன்னு அப்படியே திரும்பி ஹாய் அப்படின்றதும் பொண்ணு அப்படியே பயந்து போய் அங்கேருந்து ஓடிடுறா. ராத்திரி இப்போ நேரமாச்சு. ஆள் வீட்டை என்ன சொல்கிறது விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு தண்டவாள ரூட்டை மேப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அங்கே யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஒலிவியா பொண்ணு தாங்க. நீங்கள் இப்போ சேஃபாக தான் இருக்கிறீங்க, நான் கார்லலாம் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி நீங்கள் புதுசாக குடி வந்திருக்கீங்கன்னு ஜேவ் சொன்னாப்புல அதான் ஒயின் வாங்கிக்கிட்டு ஒரு ஹவுஸ் வார்மிங் மாதிரி புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு ட்ரீட் மாதிரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் 2 பேரும் ஒன்றா இப்போ ஒயினை ஊற்றிக்கிட்டு சேஸு சொல்லி அடிச்சுக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அங்கே 2 பேரும் தங்களை பற்றி பேசி அறிமுகமாயிட்டாங்க. ஃபின்னிட்ட ஃபோனுக்கு என்னன்னு எதுவுமே இல்லைங்க. இந்த ஒலிவியாவுக்கும் ஃபோன் வச்சுக்கிறது சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் அவன் புருஷங்காரன் தான் 2 ஃபோனு, அதாவது எமர்ஜென்சிக்கு ஒன்று நார்மல் கால் பேசுறதுக்கு ஒன்று அப்படின்னு வாங்கி கொடுத்துருந்துருக்கான். ஃபின்னு முதலாளி செத்ததெல்லாம் சொல்ல ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பதிலுக்கு சொல்கிறாங்க என் பையன் 2 வருஷத்துக்கு முன்ன செத்து போயிட்டான் அப்படின்னு. ஃபின் அப்படியே சோகமாக அவன் மூஞ்ச அப்படியே பார்க்குறாப்புல. தப்பாக எடுத்துக்கலன்னா என் மூஞ்சை தயவு செஞ்சு இப்போ பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி போடுறா இவர் அப்படியே டக்குன்னு திரும்பிக்கிட்டு ஒலிவியா இப்போ ஃபின் வீட்லேயே சோஃபாலேயே தூங்கிட்டா போல் இருக்கு. இப்போ விடிஞ்சதும் போச்சுடா அப்படின்ற மாதிரி எழுந்து பொட்டி பிடிக்கல கட்டிக்கிட்டு ஓடுறா. அங்கங்க வெளியில் ஜோ அவளை ஏய் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரியே கிண்டல் பண்ண இவ்வளோ சிரித்தபடியே கிளம்புறா. இப்போ அடுத்ததா ஜோ ஃபின்னு வீட்டு கதவை தட்டுறான். ஏய் வாயா அப்படின்னு காப்பி கொடுத்துவிட்டு பேசுகிறான். ஏயா ஐயோ என்னையா நான் வந்து 6 மாதமாக 6 வாரமாக இங்கே தான் இருக்கேன். நீ என்னென்னா வந்து 24 மணி நேரம் கூட ஆகலை, அழகாக அதுக்குள்ளே அவளை உஷார் பண்ணிவிட்டியா அப்படின்னு. அப்போங்க வீட்டுக்குள்ளே அவள் ஃபோன் இங்கே விட்டுவிட்டு போயிருந்திருக்கா போல் இருக்கு. அப்போ ஜோ சொல்லிக்கிட்டே கிடக்கான், நீ ரொம்ப லக்கியா அவர் நல்லா உஷார் பண்ணிவிட்ட அது இதுன்னு. இவன் ஃபின்னு அவள்கிட்ட ரிட்டன் ஃபோனை கொடுக்கணும், அவள் வீடு அட்ரஸ் எங்கே இருக்குமான்னு கேட்டுக்கிட்டே கடைசியாக சொல்லிடுறான். ஜோ இந்த மாதிரி ஊருக்குள்ளே 3 மைல் தாண்டி அங்கே ஒரு வீடு இருக்குது, அதான் வீடு அப்படின்ற மாதிரி. அப்புறம்
ஜோ விடாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா கதவை சாத்துறதுலே குறியா இருக்காரு. அப்போ ஜோங்க, உங்களுக்கு தெரியும்ல, யூ ஆர் த மேன், யூ ஆர் த மேன்டா அப்படின்ட்டு நம்பிக்கையே இல்லாதவனுக்கு நம்பிக்கையை கொடுக்குறாப்புல ஒரு மோட்டிவேஷன் சொல்லிவிட்டு அவன் வியாபாரத்தை கவனிக்க போயிட்டாங்க. இங்கிட்டு அடுத்ததாக ஒலிவியாவை காட்டுறாங்க. அவள் இந்த பெரிய வீட்டில் தனியாக பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு அங்கே அவள் ஃப்ரெண்டு வந்து அவள்கிட்ட பேச்சா போடுறா. ஏய் என்னடி இப்படி இருக்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஒலிவியா பையன் இறந்ததுக்கப்புறம் அவன் புருஷங்காரனை விட்டு இதோ இந்த வீட்லேயே தனியாக பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா போல் இருக்கு. ஃப்ரெண்டுக்காரி என்னன்னா, நீ வாடி டேட்டிங் கீட்டிங்னு ஏதாவது பழையபடி போகலாம், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு கூப்பிட்றா. ஒலிவியா ஆளை விடுறி சாமின்ட்டு ஒலிவியா அங்கேருந்து வெளில போகணுன்னு கிளம்பிவிட்டா. இங்கிட்டு ஃபின்னுங்க ஊருக்குள்ளே லைப்ரரிக்கு வந்திருக்காரு. அங்கே லைப்ரரியில் இவரை ஒரு பொண்ணு பார்த்துவிட்டு அவர் மூஞ்சுக்கு நேரம் ஆன்னு பயந்து கத்திவிட்டு அவள் தான் லைப்ரரியன். அவள் ஃபின்னுட்ட புக்கில் லைப்ரரி எடுக்கிறதுக்கு ப்ரூஃப் எதனா இருக்கா அதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கே என் பேரில் எழுதுங்க, ஓட்டேரி நரி பேரில் எழுதுங்க அப்படின்ற மாதிரியே இவ வந்து அட்டனன்ஸை போடுறா. ஒலிவியா பேர்லையே எழுதிக்கிட்டு இருக்க சொல்லிடுறா. ஃபின் இல்லை நானே பார்த்துக்கிறேன், இல்லைன்னா எனக்கு புக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்ட்டு கிளம்பிட்டாப்புல. இப்போது நம்ம ஃபின்னு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளங்க அங்கே ஒலிவியா இவருக்காக இந்த புக்கை இப்போ பார்த்தார் இல்லையா, அந்த புக்கை இவருக்காக விட்டுட்டு ஒரு ப்ரெசன்ட் மாதிரி விட்டுட்டு போயிருந்திருக்கா. இங்கே வந்ததும் நம்ம ஜோ சொல்கிறான், ஏய் அவதாண்டா விட்டு போடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஜோ திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே கிடக்காங்க. ஃபின்னு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பிடி குடிக்காம மாட்றாப்புல. இவர் வீடு பக்கத்துலேயே அங்கங்கே இதோ இப்படி தாங்க ட்ரெயின் பெட்டி அங்கங்கே கிடக்குது. இவர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போது இந்த குட்டி பொண்ணு ஃபின்னை பார்த்துக்கிட்டு, என்னங்க தேடுறீங்க அப்படின்னு, இதில் கம்பெனி பேர் போட்டிருக்குமா அதை தான் தேடுறேன் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காப்புல. அவள் பேர் கிளியான்னு சொல்கிறாங்க. பேரை சொல்லிவிட்டு அறிமுகமாகிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்போ மறுநாள் ஜோங்க ஃபின்னு வீட்டு கதவை தட்டி அவரை எழுப்ப, அப்போ அவர் கடைக்கு கஸ்டமர் வரவும் சரின்ட்டு ஜோ கஸ்டமருங்களுக்கு காப்பி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பேச்சை போட்டுட்ருக்காரு. அங்கங்க ஃபின்னை பார்த்துட்டு அவங்க சிரிக்கிறாங்க. டே அங்கே பாடுறா அது இதுன்னு. அப்போ ஜோ அவங்கள்ட்ட கஸ்டமர்னு கூட பார்க்காம அவங்கள்ட்ட மூஞ்சி காட்டி பேசி போடுறான். டேய் அப்படிலாம் பேசாதீங்கடா அப்படின்ட்டு. அங்கிட்டுங்க ஃபின்னு இப்போ போனாப்புல ஆள் ஊருக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒலிவியா அவரை காரில் போகிறப்பைய பார்த்துட்டு இப்போ ஜோக்கிட்ட வந்து சொல்கிறாரு, அவரை பார்த்தேன் அது இதுன்னு. அங்கங்க டக்குன்னு ஜோ கடையெல்லாம் சாத்திவிட்டு கிளம்பி இவ கூடவே காரில் வர்றாரு. அங்கே காரில் வர்றப்பவே ஜோ அவள்கிட்ட பேச்ச போடுறாரு. என்னென்னா, ஒலிவியா ஒரு வார்த்தையில் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் தான் பதில் சொல்லிக்கிட்டே வர்றா. ஏங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலையாங்க, ஏங்க இப்படி நீங்கள் என்கிட்ட பேசுகிறதே ஏதோ வேண்டா விருப்பாக பேசுகிறாப்புல இருக்குது அப்படின்னு. இப்போ ஒலிவியா ஜோட்ட நல்லா சிரிச்சாப்புல பேசி அனுப்பி வைக்கிறா. ஆள் ஃபின்னு பார்க்க தாங்க கடைகளெல்லாம் பூட்டிட்டு வந்திருக்குதான். அங்கங்க ஃபின்னு என்னென்னா வர்ற போகிற ட்ரெயின் எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கு. ட்ரெயின் கைடையும் அப்படியே படிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. கடைசியாக எப்போயா ட்ரெயின் வந்துச்சுன்னு தான் வாட்சை பார்த்துக்கிட்டு கடைசி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னு ஜோ அப்படியே முழிக்கிறான். சீரியஸ்லி யோ சரியான போரிங்கா நீ அப்படின்னுட்டு, சரி நானும் உங்க கூடயே இருக்கட்டுமா அப்படின்னுட்டு இப்போ ஜோவும் அவரு கூடயே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்திருக்கான் போல் இருக்கு. வர்ற போகிற ட்ரெயினுக்கெல்லாம் எனக்கு ஹாயெல்லாம் காட்டிக்கிட்டு ஆளுங்க அப்படியே அப்புறம் கிளம்பிட்டாங்க. அங்கங்க ஒலிவியா அவள் மார்க்கெட்டில் ஜாமான் வாங்கிட்டு வர்றப்ப ஜோ பார்த்து போடுறான். ஏய் இன்னைக்கு நீ மிஸ் பண்ணிட்டு போ, நாங்கள் அழகாக ட்ரெயின் எல்லாம் வாட்சிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அது இதுன்னுட்டு. சரி எங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குது, ட்ராப் பண்ணுறீங்களா கொஞ்சம் அப்படின்னு. அப்போது டக்குனுங்க அங்கே பார்த்தா அங்கே வந்துட்டாங்க, விட்டுட்டா போல் இருக்குது. இப்போ ஜோ இவங்களுக்கு தான் வேன்லேயே சமைச்சி போட்டாரு, சாப்பாடு போடுறாரு. அங்கே ஒலிவியா ஜோவோட அப்பா எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க. அடுத்ததாக ஜோ இவங்களுக்கு அழகாக சாப்பாட்டை பரிமாறிவிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு முன்ன இவனே எல்லார் கை கொடுங்க அப்படின்ட்டு ப்ரேயர், கடவுளே தேங்க்யூ சாப்பாட்டுக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு, எங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கையா மேலே இருந்து அப்படின்ட்டு அழகாக பேசிவிட்டு அங்கங்க ஃபின்னு சொல்கிறாப்புல, எங்களுக்கு கிளப் இருக்குது, அங்கே நாங்கள்லாம் ட்ரெயின் சேசிங் வீடியோலாம் சேர்ந்து பார்ப்போன்னு ஒலிவியா கேட்குறா. அப்போ நீங்களும் ட்ரெயின் சேசரான்னு. இல்லை எனக்கு கார் ஓட்ட தெரியாது, ப்ளஸ் எனக்கு பெருசாக என்கிட்ட கேமராவும் இல்லை அப்படின்னு. அங்கங்க ஜோ அப்போ அவன் அப்பனுக்கு ஃபோன் போட்டிருக்காரு போல் இருக்கு. உடனே வாடா அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்க. அதுக்குன்னு ஆள் சாப்பாட்டை கூட சாப்பிடாம, இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டுட்ருங்க, எங்கள் அப்பா கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் இங்கேருந்து கிளம்பிட்டான். அவன் போனதுக்கப்புறமா இவங்க சாப்பிட்றாங்கங்க. அப்போ ஒலிவியா ஆஹா சாப்பாடு நல்லா இருக்கேயான்னு அப்படியே அது இதுன்னு. ஆனால் ஃபின்னு ஆமான்னு மட்டும் சொல்லிவிட்டு டக்குன்னு திரும்பி போகிறான். அவள் அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க,
ஹே நம்ம ஜஸ்ட்டு சாப்பிட மட்டும் சாப்பிட்றதுக்கு ஓகே தான், பேசிக்கலாம் வேணாம், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல, அவங்க அழகா அங்கேயே ஒன்றா பேசிக்காமல் சாப்பிட்டுப்ட்டு இப்போ மறுநாள் ஜோ ஃபின்னோட வாக்கிங் கடைசியாக வந்திருக்காங்க. அவங்க ட்ரெயின் ஸ்பாட்லேயே அப்போங்க ஃபின்னு சொல்கிற இடத்துல எப்படின்னா அவன் இந்த இடத்துல நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்கிற, அப்போ நம்ம ஜோ அழகா அவன் அப்படியே அடிச்சுக்கிட்டு இப்போ திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு போக அங்கங்க லைப்ரரியன் பொண்ணு அவன் என்னென்னா ஹாய் அப்படின்னதும் ஜோ இவன் ஏதோ தனக்கு தான் ஹாய் சொல்கிறா போல் இருக்குன்னு இவனை ஹாய் அப்படின்றான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ஃபின்னுட்டு தாங்க பேசுகிறா. ஜோவை ஒரு ஆளாகவே அவள் மதிக்கலை. அதுக்குன்னு ஜோ சை ஃபக்கிங் அன்பிலீவபிள் மேன் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு போக அப்புறங்க இதான் இவங்க ஊர் பாருங்க, வாங்களேன் இப்போ ஒரு பீர் போடலாம் அப்படின்னா ஜோ கூப்பிட்றான். ஆனால் ஃபின்னு வேணாம் வேணாம் அப்படின்ட்டு போக சரி அப்புறம் ஒரு நாள் வருவோம் அப்படின்ற மாதிரி இப்போ அதையும் சொல்லிடுறான். அப்போ அங்கிட்டுங்க ஒலிவியா ஃபின்னுக்கு ஏதோ வாங்கிவிட்டு வந்து கதவை தட்டி பார்த்துட்டு அவன் வீட்டு வாசல்லையே விட்டுவிட்டு எதையோ போகிறா. அங்கே ஏதோ ஒரு பொண்ணு பேசுகிற சத்தம் கேட்க இவ போய் பார்க்குறா. பார்த்தா அது கிளியா பொண்ணு தாங்க. அவ ஒலிவியாட்ட விசாரிக்கிறா, யாருங்க நீங்கள், எதுக்குங்க இங்கே ஃபின்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அது இதுன்னு. நான் ஃபின்னோட அம்மாவா நீங்கள் அப்படின்னா இல்லை அப்படின்னதும் அப்போனா நீங்கள் ஃபின்னோட லவ்வரா அப்படின்றா. இல்லைம்மா நான் ஃப்ரெண்டு அப்படின்னதும் சரி என்னோட ஸ்பைக்ஸ் கலெக்ஷன் பார்க்குறீங்களா நீங்கள், வாங்கலாம் உள்ள அப்படின்னு கூப்பிட்றா. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே நான் டிக்கெட் எடுக்கலை பரவாயில்லையா அப்படின்ட்டு சிரித்தபடியே அவள்கிட்ட பேசிவிட்டு உள்ளே போகிறாங்க. அப்புறம் இவங்க கடைசியாக பேசிக்கிட்டே வாக்கிங் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற கிளியா சொல்கிறா, யாரோ உனக்காக ஒரு ப்ரெசண்ட்டு வீட்டில் வச்சுட்டு போயிருக்காங்க மேன் அப்படின்னு. என்ன ஏதுன்னு பார்த்தா கேமராங்க கூடவே ஒரு லெட்டரில் எழுதி வச்சுருக்கா, ஹாப்பி மூவிங் மேக்கிங் ட்ரெயின் சேசிங்னு. அடுத்ததா இப்போ மறுநாளுங்க ஜோ வேனில் வர லேட் ஆகி போச்சு. வேன் வர லேட் ஆகிருச்சு. அதுக்குன்னு ஃபின்னு இப்போது ஜோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிட்டாப்லங்க. தனக்கே தெரியாமல் ஜோ கூட ஒட்டிக்கிட்டு இருக்கார். ஜோ தொணன்னு பேசுகிறவன்றதால அவருக்கு ஜோவை பெருசாக பிடிக்கல. இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து தான் சுற்றுறாங்க. ஜோவும் இவருக்கு ஏத்தாப்புல அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கான். அடுத்து இப்போ மறுநாள் வாக்கிங்க்கு ஜோ ஒலிவியாவையும் கூப்பிட்ருக்காங்க. அவளும் வாக்கிங்க்கு வந்திருக்கா. அங்கே எல்லாம் ஒன்றா அழகா இதோ இந்த ட்ரெயின் ட்ராக்கில், அதுவும் அந்த எப்படின்னா ட்ரெயின் ட்ராக்கு பிரிட்ஜு போட்டு, அதாவது ஆற்றுக்கு மேலே பிரிட்ஜு போட்டு தண்டவாளம் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே அழகா இவங்க அங்கேயே உட்காந்துக்கிட்டு பேசிவிட்டு இப்போ லேட்டாக வாக்கிங் போயிட்டு காலுகளெல்லாம் அப்படியே ஒட்டஞ்சு போகிற அளவுக்கு அப்படியே ரொம்பவே டயர்டாக நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்காங்க. அங்கங்க ஜோ கடைக்கு கஸ்டமரு, சோடா கீடா எதுவும் இருக்காயா அப்படின்னா, கடை போர்டு க்ளோஸ்னு போட்டிருக்கேயா தெரியலையாயா அப்படின்ட்டு, சரி நான் வேணா ஃபுட்பால் விளையாட வரட்டா அப்படின்ட்டு ஓடி போய் அழகா இவங்கள்ட்ட அப்படியே சின்ன பிள்ளைங்களோடலாம் இவன் பாட்டுக்கு போய் அழகாக விளையாடிக்கிட்டு இருக்கான். அங்கே ஒலிவியா இவன் அந்த ஃபுட்பால் விளையாடுற அந்த புள்ளைய பார்த்துட்டு தான் புள்ள ஞாபகம் வந்துருச்சுங்க. அவள் அப்படியே மூஞ்சி அப்படியே டக்குன்னு மாறி போச்சு. அங்கே ஃபின்னுட்ட நான் கிளம்புறேன் அதுன்னு அவள் பாட்டு சொல்லிட்டு போக அவன் முகம் மாறினதை நம்ம ஃபின்னு பார்த்தானா என்னன்னு கூட தெரிலங்க. அப்புறம் மறுநாள் அங்கே நம்ம ஆட்கள் ட்ரெயின் சேசிங் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்னு கேமரா பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜோ இவன் என்னென்னா தன்னோட அந்த ஃபுட்டு ட்ரக்கு வண்டியை எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். அதுவும் அடிச்சுக்கிட்டு எப்படின்னா ட்ரெயினுக்கு ஈக்குவலாக ஓட்டிக்கிட்டு we are chasing that fucking train baby அப்படின்ட்டு கத்திக்கிட்டு வேற மாதிரி கத்திக்கிட்டு வருவாங்க. படத்தில் இந்த சீனு பார்க்கவே செம்மையாக இருக்கும். அதாவது நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு கூட டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்தால் ஒரு ஹோப் வந்துட்டு போகும் இல்லையா, அப்படிப்பட்ட சீனுங்க இது. அப்புறம் இந்த ஜோப்பைய ஒலிவியாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான், ஏம்மா நாங்கள் ட்ரெயின் மூவி எடுத்துட்டோம், உன் வீட்டுக்கு வரணும், ஒன்றா உட்காந்து படம் பார்க்கலாமான்னு கேட்டிருக்கான் போல் இருக்கு. அவளும் வர சொல்லியிருக்காங்க. இவ குளிச்சிக்கிட்டு இருக்கலையே இவங்க வந்துவிட்டாங்க. அங்கங்க ஜோ பெயிண்டிங் எல்லாம் பார்த்துவிட்டு அப்படியே கிண்டல் பண்ண அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கழித்து இவங்க 2 பேர் மட்டும் அப்படியே வீட்டுக்கு வெளியில் அழகாக ஆற்றுக்கு அந்த காலில் விட்டாப்பில் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஜோ வந்து வீட்டிலேருந்து கத்திக்கிட்டே இருக்கான், என்னென்னா ஒலிவியா கார்லிக் இருக்கா அது இதுன்னு. இவங்க இங்கிட்டு ஒலிவியா தான் கதையெல்லாம் சொல்லி இந்த புல்லை செத்த அப்புறமா இவளை அங்கே உள்ள மக்களெல்லாம் அப்படியே பாவமாக பார்த்தாங்களாமா. அதுக்குன்னு ஒலிவியா அங்கேருந்து இதுவும் இவ புருஷன் வீடு தானாமுங்க, இங்கே வாழ்கிறாளாங்க. அப்போ அவள் டக்குன்னு திரும்ப இவனை கேட்குறா, அதாவது சரி
நீங்கள் எதுக்கு ஊருக்கு வந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ ஃபின்னுங்க அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, நான் ஜோ பக்கத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, அதான் இந்த ஊருக்கு வந்தேன். இவங்களுக்கு சிரிப்பு தாங்கலைங்க. அப்போன்னு ஜோவும், "காய்ஸ் நீங்கள் இதை பார்த்தீங்களான்னு" கத்திக்கிட்டே கிடக்குறான். இவங்க உள்ளுக்குள்ளே இருந்து சிரிச்சு சிரிச்சு சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து. இங்கிட்டு இப்போ நைட்டு இவங்க வீட்டில் ஒன்றா டின்னர் சாப்பிட, அங்கே ஜோ தாங்க இவங்களுக்கு ஒரு பேப்பரில் எப்படின்னா, ஃபார் குட் டைம் கால் ஜோ அப்படின்னு அவன் ஃபோன் நம்பரை எழுதி வச்சுக்கிட்டு, அவன் அங்கே போயிட்டு டின்னர்லேயும் ஆள் பாருங்கள், டின்னரில் சாப்பிட இப்போ டான்ஸை வேறு போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே கிடக்குறான். அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்க எடுத்த ட்ரெயின் சேசி மூவியை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சக்க டயர்டுங்க. அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. ஜோ அங்கேயே தூங்கிட்டாப்ல. ஃபின்னு ஒலிவியா மட்டும் முழிச்சிருக்க. அங்கே ஒலிவியா இவன்கிட்ட கேட்குறா, எதுவும் காதல் எதுவும் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, பண்ணேன், ஆனால் நான் டாஃப்னு தெரிஞ்சு என்னை விட்டுட்டு போயிட்டான்னு விட்டு. அப்போது ஃபின்னு, நான் சிம்பிளான போரிங்கான ஆளுன்றதால இந்த மக்கள் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறத பார்த்தா சிரிப்பு தான் வருதுன்னுட்டு இருக்காரு. அடுத்ததாக ஃபின்னை அப்படியே தனியாக ஒரு அறையில் படுக்க போட்டுவிட்டு கடைசியாக ஒரு முத்தத்தை வேற போட்டுவிட்டு போகிறா. இப்போ விடிஞ்சதுங்க அங்கே யாரோ வந்து கதவை தட்டிவிட்டு வீட்டுக்குள்ளேயே அவர் பாட்டுக்கு விழுந்துப்புறாரு. அங்கங்க ஃபின்னையும் ஜோவையும் பார்த்துவிட்டு ஆள் அப்படியே முழிக்கிறாரு. "ஏய் யாரா நீங்கள் எல்லாம்?" அப்படின்ற மாதிரியே. ஜோ, "ஹே நீ தானே அந்த ஒலிவியாவோட எக்ஸ் புருஷனா?" அப்படின்ற மாதிரியே பேச, அப்போன்னு ஒலிவியாங்கவுங்க அவளும் அப்படியே அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸோட வர்றா. அவருக்கு அங்கேயே மூஞ்சி தொங்கி போயிருச்சு. இவங்க டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ உள்ள புருஷன் பொண்டாட்டி சண்டை ஆரம்பிக்குது. இப்போ மறுநாள் கிளியா பொண்ணுங்க ஃபின்னிட்ட ஒரு பெர்மிஷன் ஸ்லிப்பு கொடுத்துட்டு அவள் ஸ்கூலுக்கு வந்து பேச சொல்கிறா. வந்து பேசுகிறா அதுன்னு. இவர் நாளாக வரமாட்டேன்றாரு, முடியவே முடியாதுன்றாரு. கிளியா, நீ வந்தே ஆகணும், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டேன் தெரியுமா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு ஓடி போயிடுறா. அப்புறங்க ஜோவும் ஃபின்னும் ஒன்றா புக்கு படிச்சுக்கிட்டு அழகாக ஹேங் அவுட் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக இவங்க வாக்கிங் வந்திருக்காங்க. அங்கே ஜோ, நீ செக்ஸ் வச்சுருக்கியா அப்படிங்க, இதுக்கு முன்னாடி எதுவும் வச்சுருக்கியா அப்படின்னா அப்படின்றாரு. ரெகுலர் சைஸ் பொண்ணு மாதிரியா அப்படின்னா ஆமாம் அப்படின்றாரு. அப்போ ஒன்றை மாதிரி பொண்ணோடலாம் செக்ஸ் வச்சுக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னா, ஃபின் அதெல்லாம் பேசாதரா, இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இந்த செக்ஸுக்கெல்லாம் என்கிட்டலாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அங்கேருந்து செட்டப் பண்ணிடுறாரு. அப்புறம் நாட்கள் போக போக இங்கே ஒலிவியா இவளோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கஷ்டமாக போகுதுங்க. எப்படின்னா தூக்க மாத்திரை போடாமல் தூக்கமே வரல. இங்கிட்டு ஃபின்னுக்கு இந்த லைப்ரரி பொண்ணோட நல்ல பழக்கம் வந்துடுச்சு. அவள் இவர்கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசுகிறா. ஒலிவியா இவங்களை கண்டுக்காமல் அப்படியே அப்போ ரோட்டில் அப்படியே கண்டுக்காமல் போகிறதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போது ஃபின்னுங்க க்ரோசரி ஸ்டோரில் மளிகை சாமான் வாங்க. அங்கங்க அந்த ஸ்டோர் ஓனரு பார்த்திங்கன்னா ஒலிவியா தான் கால் பண்ணி ஆர்டர் போட, அப்போ ஃபின் அந்த கடையில் இருக்கவும், இல்லை அவங்க என் ஃப்ரெண்டு தான், நானே போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பொருளை என்கிட்டே கொடுங்கன்னு சொல்லி இவனே ஆர்டர் வாங்கிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போக, அங்கங்க ஒலிவியா இவர்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்றா. எவ்வளோ காசாச்சு மட்டும் சொல்லு அப்படின்னு மட்டும் கேட்க, இவன் பேச போகிறான், நல்லா இருக்கியா, எப்படி இருக்கா அப்படி இப்படின்னு. அவள் காசை மட்டும் கொடுத்துவிட்டு கிளம்பிட்டாங்க. ஃபின்னுக்கு பயங்கர ஹர்ட்டிங்காக இருக்குது. அதுக்குன்னு எப்பவும் இல்லாமல் ஆள் குடிக்க அந்த ஊர் பாருக்கு வந்திருக்காரு. அங்கங்க இந்த லைப்ரரி பொண்ணு அவள் ஃபின்னிட்ட வந்து பேச்சா போடுறா. அங்கே அவள் சொல்லி புலம்புறா. என்னென்னா அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம், அது இதுன்னு சொல்ல. ஆனால் பாய் ஃப்ரெண்டு இருக்கானாமுங்க அவளுக்கு. இவங்க குடிச்சுப்பிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி வர, அங்கே அவள் பாய் ஃப்ரெண்டு வந்து சண்டை போடுறான், அப்படி இப்படின்னு. அப்போ ஃபின்னு அப்போ இடையில வந்து தடுக்க பார்க்க, அப்போ அவனை தூக்கி போட்டுவிட்டாங்க ஆள். அந்த இதில் அடித்து காரில் அடித்து அவருக்கு கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. இந்த பொண்ணு அவரை, நீ அவரை விட்றா அப்படின்றா. அப்போ நம்ம ஆள் அங்கேருந்து வழியோடவே அப்படியே கிளம்பிட்டாப்லங்க. வீட்டுக்கு வந்துவிட்டு ஆள் தூங்கிட்டாரு. இப்போ விடிஞ்சதும் ஆள் ஃபின்னுக்கு அவ்வளோ கோவம். அதுக்குன்னு இந்த ட்ரெயின் சீட்டெல்லாம் பிடிச்சி தூக்கி போட்டுவிட்டு அங்கே ஒரு மாதிரி இந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ஜோவும் அப்போன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். என்னை கொஞ்சம் தனியாக விட்றா அப்படின்ட்டு கடைசியாக ஜோட்டை சொல்லியே போடுறாரு மூஞ்சுக்கு நேராக. இவன் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு சரி போ அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போயிட்டான். ஜோ இதுக்கப்புறமா அந்த வீட்டு பக்கமே வர்றது இல்லைங்க. இன்றைக்கி நைட்டு அங்கே ஃபின்னு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா லைப்ரரி பொண்ணு வந்து வருது. சாரி, என் பாய் ஃப்ரெண்டு உங்களை அடித்ததுக்குன்னு பேச ஆரம்பிக்க, அவள் இப்போ தாங்க சொல்கிறா, பாய் ஃப்ரெண்டு சரியில்லைன்றதால பொறுக்கி மாதிரி சண்டை போடுறான்றதால அதனால் இவன் வந்து இந்த ப்ரெக்னன்சியை அபார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபின்னு கூட பேசிக்கிட்டு இருக்க இல்லையே,
அங்கங்க இவங்களுக்குள்ள லைட் ஒரு உரசல் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இங்கே ஆளு இங்கே தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி அங்கே ஒன்றா அழகா தூங்கிக்கிட்டு இப்போ விடிஞ்சதும் அவள் அங்கேருந்து கிளம்பிவிட்டா. அப்போ கிளியா ஃபின்னு, ஏய் அவள் யார்ரா உன் கேர்ள் ஃப்ரெண்டா அது இதுன்றா. சரி ஒலிவியா பார்த்தீங்கன்னா சரி அவள் தான் அவங்க உன் கேர்ள் ஃப்ரெண்டா, அவங்க ஏன் இங்கே வர்றதே இல்லை, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அப்படி இப்படின்னு இவ சொல்ல. அப்புறம் இப்போ ஆள் தூங்கிங்கி இப்போ டெய்லியும் இப்போ இந்த கிளியா பேச்சை கேட்டுக்கிட்டு ஒலிவியா வீட்டுக்கு முன்ன போய் இப்படி தாங்க உட்காந்துருக்காரு. அப்போ மறுநாள் ஒலிவியா தான் எக்ஸ் ஹஸ்பண்டோட ஃபோனில் பயங்கரமாக சண்டை போடுறா. அப்போது ஃபின்னு போய் பார்க்குறாப்புல, போய் என்ன ஏதுன்னு நல்லா இருக்கியா அது இதுன்னு பேச டேய் எங்கள் ஒழுங்காக போயிடுறா, நான் ஒன்றும் உன் அம்மா கிடையாது, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் நான் கிடையாதுடா அப்படின்ட்டு மூஞ்ச கட்டிட்டு நல்லா பேசிவிட்டு பயங்கர கோவமாக அங்கேருந்து போக இவர் மறுபடியும் பாருக்கு வந்திருக்காருங்க. அங்கே ஃபின்னுக்கு செக்க குடி, பார்லேயே உள்ளவங்கெல்லாம் அப்படியே ஃபின்னை ஒரு மாதிரி அப்படியே ட்ராஃப்ன்றதால அப்படியே ஃபின்னை மேலேயும் கீழேயும் பார்க்க உள்ளுக்குள்ளே இருந்து மொத்த கோவத்தையும் ஆள் வெளிக்காட்டிட்டாப்லங்க. டேய் பாருங்க நல்லா பாருங்கடான்னு கத்தி கலாட்டா பண்ணிவிட்டு இப்போ அந்த குடி போதையிலேயே அப்படியே தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு போக அங்கே ஒரு இடத்துல போதையிலேயே அப்படியே தண்டவாளத்திலே விழுந்துட்டாப்புல, எந்திரிக்கவே முடியலைங்க. அப்போன்னு ட்ரெயின் வேற வந்துடுது. ஃபின்னி இப்போ அப்படியே ட்ரெயினை வர அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பார்க்க நல்ல வேலைங்க ஆள் சாகலை. விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா இவரோட வாட்ச் மட்டும் அப்படியே தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்ற மாதிரி வாட்சோட போச்சு. ஆள் இப்போ ஒலிவியா வீட்டுக்கு மறுபடியும் வந்து அங்கே ஒலிவியா நிறைய மாத்திரையை போட்டுக்கிட்டு சாவ கிடக்கிறா. அவள் எக்ஸ் ஹஸ்பண்டு இன்னொருத்தியோட கட்டிக்கிட்டானாமுங்க. அதுக்குன்னு இப்போ ஃபின்னை கட்டி அழுகிறா, போச்சுடா சாக போகிறேன் அப்படி இப்படின்னு பேச அங்கே கட் பண்ணால் அடுத்ததாக ஃபின்னை அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாரு போல் இருக்கு, காப்பாற்றிட்டாங்க. இங்கிட்டு இப்போ ஃபின்னு ஒலிவியா வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே ஜோ நம்பர் இருக்க ஆள் ஜோவை கூப்பிட்டு ஒன்றா ஒலிவியாவை டிஸ்சார்ஜ் பண்ண வந்திருக்காங்க. ஒலிவியாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அவளை கடைசியாக தான் வீட்டில் சேஃபாக விட்டுவிட்டு அடுத்ததாக இப்போ நம்ம ஃபின் என்ன பண்ணுறாப்லன்னா இந்த கிளியா பொண்ணு கேட்டிருப்பாள்ல அவள் ஸ்கூலுக்கு வந்து பேச சொல்லி, அதுக்குன்னு அங்கே போய் அழகாக பேசுகிறாப்லங்க. அப்போது ஒரு ஏங்க உங்களை விட நான் அதிக ஹைட்டாக இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க டீச்சரு அம்மா அவனை அடித்து இழுத்துட்டு போக ஃபின்னு அவர் இதுக்கெல்லாம் ஒரு அவமானமாகவே இல்லைங்க. அப்போ ஒரு பொண்ணு கேட்குறா, அவள் பிளிம்ப் அப்படின்னா இதை எப்போங்க இன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் சொல்கிறாப்புல, பிளிம்பும் நல்லா தான் இருக்கும், பிளிம்பும் ட்ரெயினும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளிம்ப் என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த பார்க்கில் போவாங்கல்ல அந்த மாதிரி ட்ரெயினை தான் பிளிம்ப்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவரும் சொல்கிறாப்புல ட்ரெயின் பிளிம்ப் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. ஃபின்னு ட்ரெயின் பிடிக்கும் இல்லையா, அதை வச்சே இந்த படத்தோட டைரக்டர் ஒரு ஹிடன் மெசேஜ் மாதிரி வச்சுருக்காருங்க. என்னென்னா அந்த பிளிம்ப்புன்றது இதோ இவரை மாதிரி டிராஃப் மாதிரியும், அதாவது உடல் ஊனமுற்றவங்கிற மாதிரியும், நம்மெல்லாம் ட்ரெயினுங்க ரெண்டுமே வேறு வேறு ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஆனால் மொத்தத்தில் எல்லாரும் ஒன்று தான் இல்லையா. இதை தான் டைரெக்டாக மெசேஜ்னு சொன்னால் நமக்கெல்லாம் சலிப்பு தட்டும் இல்லையா. அதுவும் இல்லாமல் மெசேஜ்னு தனியாக சொன்னால் அது ஒரு மாதிரி ஆடாக தனியாக தெரியும்ல. எப்படின்னா மூவின்றது ரியாலிட்டின்னு நினச்சி நம்ம அப்படியே அந்த படத்துக்குள்ளே அப்படியே மூழ்கி பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ இவங்க டக்குன்னு மெசேஜ் அது இதுன்னு என்ன தான் அது நல்ல சமூகத்துக்கு தேவையான மெசேஜாக இருந்தாலும் அது படத்தோட டிராஸ்டிக்காக அப்படியே தனியாக தெரியும்ல. ஸோ இங்கே இந்த படத்தில் ஹிடன் மெசேஜாக அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ கடைசியாக நம்ம காய்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாப்புல ஈஸி சேரில் அப்படியே சாஞ்சபடியே உட்காந்துக்கிட்டு அங்கே ஃபின்னு, ஏன்யா இந்த பிளிம்ப் எப்போயா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்க எவனும் எதுவும் தெரிலன்றாங்க. சரி நீ தான் அந்த லைப்ரரி ஃபிகர் இருக்கும் இல்லையா, அதுக்கிட்டே போய் கேளு அப்படின்ட்டு ஓட்டிவிட்டு கூடவே அவள் போட்டிருக்க கண்ணாடி கிளண்டு கீழே விழ நீ புக்குக்கெல்லாம் அப்படியே பறக்க விட்டுவிட்டு நீங்கள் ஒன்றா செக்ஸ் வச்சுக்கிறாப்புல அந்த லைப்ரரி ஃபேண்டசி எல்லாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அப்படி பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடே அவள் கண்ணாடியே போட மாட்டாடா அப்படின்றாரு. அப்போ ஒலிவியா சொல்கிறா, அதெல்லாம் தெரியாது, ஜோ சொல்லிட்டார்ல, அப்போனா நீ அவள் கட்டாயம் நீ அவளுக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி திரும்ப அவனை ஓட்டிவிட்டு இவங்கெல்லாம் அப்படியே பேசிக்காமல் அப்படியே எல்லாம் கப்பு சிப்புன்னு அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதியில் இவங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஒன்றும் அமைதியாக கூட
எப்படின்னா அமைதியில் கூட ஒன்றா அந்த பகிர்ந்துக்கிறாங்கங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸு கேங்லலாம் இந்த அமைதியான மூமெண்ட்ஸ்லலாம் நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே ரொம்ப பதட்டமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஐயோ இப்போ நம்ம டர்னா நம்ம ஏதாவது பேசணுமா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் ஃபோன் நோண்டுவாங்க, இல்லைன்னா ஏதாவது யோசிப்பாங்க, கீழே பார்ப்பாங்க, அங்கே பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டில்னஸில் தான் நம்மளோட இந்த மாதிரியான நண்பர்கள் எப்படின்னு நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் இது வந்து உண்மையான பாண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதை இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு இல்லாமல் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஹேங் அவுட் பட்டீஸ்ன்னு எப்படி வேணால் சொல்லிக்கலாம்.